ஒரு அபத்தமான ஆனால் ஆபத்தான ஒரு அறிக்கையை ஸ்டேட்மெண்ட்டை மத்தியில் இருக்கிற அதாவது ஜல்சக்தி இதனுடைய துணை இணை அமைச்சர் திரு ராஜ் பஷன் சௌத்ரி நேற்று கூறியிருக்கிறார் ராஜ்யசபையில். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திரு நண்பர் அன்புமணி அவர்கள். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்வில் காவிரியில் எத்தனை கட்டுப்பாட்டு வருது, அதாவது காவேரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எவ்விதமான கட்டுமானத்தையும் கர்நாடகா கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என கூறியுள்ளது மத்திய அரசுக்கு தெரியுமா, இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதா ஆகிய விவரங்களை சொல்லிட்டு அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. காவிரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 1 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்டே இது சொல்லலை, குறிப்பிடலை, எங்களை கேட்டு தான் செய்யணும், நம்மளை கேட்டு தான் செய்யணும்னு ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலைன்னு சொல்லியிருக்கார். இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி அவர்கள் எதை சொன்னாலும் அந்த மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்குது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயோ இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவருக்கு ஆர்வம் சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கக்கூடாது என்றுதான் பார்க்கிறேன். அதுக்கு என்னால் எளிவனாக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்று சொன்னால், எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். நான் எல்லாத்தையும் இது இங்கிலீஷில் இருக்குது, உங்களுக்காக தமிழுக்கு நான் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட்டு நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல்து. இரண்டாவது, அதே அவர்களுக்கே மேற்கோள் காட்டி கிளாஸ் அது ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருக்காங்க. போட்டு இதில் மேகதாது திட்டத்தை தீர்ப்பு ஆய்வும் அனுமதித்திருந்ததால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால் மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். ரெண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்க, அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாதுலாம்.
காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் பில்லிகுண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் ஒன்று உங்களுக்கு அதில் கிளியராக சொல்லியிருக்கான் பாருங்க. இங்கிலீஷ் சொல்லுங்க. அதனால் சொல்லலைன்னு சொல்கிறாரு. அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இதனால் இவ்வளோ ஒரு கிளியாக ஒரு சொல்லியிருக்காரு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய இருக்கேன். நான் இங்கே இருக்கிறதுனால இவ்வளோ தான் என்னால் சாக்டிக்க முடிஞ்சது. படித்த உடனே இல்லைன்னா அதுக்கு படிக்கும் இன்னும் மெட்ராஸில் இருந்ததுன்னா நான் அதிகமாக செய்திருப்பேன். அதனால் அவர் ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் இருப்பவர் இப்படி தவறான ஒரு கொட்டிருக்கார் என்பது தான் என்னுடைய வருத்தக்குரிய செய்தி. அதை மற்றும் அதை பற்றி அந்த அரசு அதற்குரிய பதிலை அரசு மூலம் கட்சி தான் தெரிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்திலும் இதை எடுத்து கொண்டு போக வேண்டும். அந்த நீதிமன்ற வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே அவர் முழுமையாக படிக்கலன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ என்ன சொல்கிறாரு, எதுலேயும் இல்லை கர்நாடகா கட்டலான்னு சொல்கிறாரு. அவர் எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துருக்காரு. நான் தான் சொன்னேன் கட்டலாம் எப்படி சொல்லிவிட்டேன். நான் தான் சொல்லுவேன் கட்ட முடியாதுன்னு சொல்கிறோம். அதுதான் படித்து காமிச்சேன் தீர்ப்பு. நாங்கள் சரி, இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி கொடுக்குறாரு மேலவையில். எழுத்துப்பூர்வமாக இந்த நீங்கள் சொன்ன பதிலை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்களை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிறகு கர்நாடகா சிஎம் அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அந்த மாநில எம்பிங்களோட குழு கூட்டத்தை போட்டு மத்திய அரசு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு அணுகுது. இந்த போக்கை எப்படி எடுத்துக்குது சார்? இல்ல காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்னா இணைந்து இது நம்ம தமிழகத்துக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் வச்சுங்க சார், நான் திருப்பி சொல்கிறேன். கர்நாடகத்தில் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் யார் எதிரியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவேரி பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துறாங்க. அது பிரச்சனையே கிடையாது. அதனால் பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நீர்வளத்துறையில் அந்த மாநிலத்தில் ஒரு மந்திரியாக இருந்தார். அந்த காலத்தில் நிறைய பேர் நுழைச்சி விட்டு போயிட்டார். எனக்கு தெரியும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பற்றி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். பாதி பேர் கர்நாடகத்துக்காரங்க தான் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பிரச்சனை. அதனால் அவர் சொல்வது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க எம்பிங்க குழுவை போட்டு மத்திய அரசு அணுகுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சைடுல ஏன் சார் நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் எந்த பதவியும் நீங்க சாதாரண குடிமகன். ஏதோ ஒரு காலத்தில் ஏகாய் பார்த்தேன் என்பதை எனக்கு மனு துடித்ததால் இதை நான் படித்து காலையில் இருந்து படித்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மத்திய சர்க்கார் தான் இது இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு சார் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமாக. கடிதம் எழுதலாம். பெங்களூருக்கு போகிறவங்க டெல்லிக்கு போகணும் சார். இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி பண்ணுறாங்க. இதில் மத்திய சர்க்கார் எந்த அளவுக்கு உடன்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் எல்லா தெலுங்குகளும் செய்கிறது எனக்கு தெரியும். ஆகையினால இது மற்ற ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னே கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் எங்களை கேட்கணும்னு மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்கக்கூடாதுறாங்க. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு போற ஒரு முதலமைச்சர் இவர் தான். அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார். அங்கே போய் கூட குண்டூராக இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவரும் ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டார். இதாக கர்நாடகா நான் உண்மையை சொல்கிறது கேளுங்க. நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
ஒத்து போகிறவர் இதை செய்தால் என்ன, இதை செய்யணும். இதே பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்போவே வர்ற பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலை உரைக்கணும். நம்ம திசை திருப்புவதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தா உடனே கொள்ளாவேன்.